திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 207. அதிகாரம் தீவினை அச்சம். இந்தியாவில் பஞ்சாப் மாநிலத்தை நிர்வகிக்கும் பொறுப்பில் பிரிட்டிஷ் இராணுவத்தின் பிரிகேடியர் ஜெனரலாக இருந்தவர் ஜெனரல் டயர். அமிர்தசரஸில் ரவுலட் சட்டத்தை எதிர்த்து கலகம் ஏற்பட்ட போது மக்கள் திரண்டு நிற்கவும் ஊர்வலம் மற்றும் பொதுக்கூட்டம் நடத்தவும் தடை விதித்தார் ஜெனரல் டயர். இருப்பினும் 1919 ஆண்டு ஏப்ரல் 13 ஜாலியன் வாலாபாக் என்ற மைதானத்தில் ஒரு கூட்டம் நடந்து கொண்டிருப்பதாக ஜெனரல் டயருக்கு தகவல் வந்தது. தனது உத்தரவை மீறி கூட்டம் நடக்கிறதே என்று அவருக்கு கோபம் பொங்கியது. ஜாலியன் வாலாபாக் மைதானம் 250 நீளமும் 200 அடி அகலமும் கொண்ட ஒரு சிறிய மைதானம். அந்த மைதானத்துக்குள் நுழைவதற்கு 2.5 அடி அகலம் கொண்ட 5 வாயில்கள் மட்டுமே இருந்தன. உடனே ஆயுதம் தாங்கிய காவலர்களுடன் உள்ளே நுழைந்து ஈவு இரக்கமில்லாமல் அங்கு கூடியிருந்தவர்களை சுட்டு வீழ்த்தும்படி படை வீரர்களுக்கு உத்தரவு பிறப்பித்தார். மறுநிமிடம் அப்பாவி மக்கள் மீது துப்பாக்கி குண்டுகள் பாயத் தொடங்கின. 1000க்கும் மேலான மக்கள் கொல்லப்பட்டனர். 2000க்கும் அதிகமானோர் கூட்ட நெரிசலில் மிதிவற்று குட்டுயிராய் தவித்தனர். இந்திய வரலாற்றில் மறக்க முடியாத இக்கோர சம்பவம் 15 நிமிடங்களுக்குள் நடந்தேறியது. ஜெனரல் டயரின் திட்டமிட்ட இந்த படுகொலையை கண்டித்து நாடே பொங்கி எழுந்தது. ஆனால் டயர் இதற்காக தண்டிக்கப்படவில்லை. மாறாக பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் கௌரவிக்கப்பட்டார். அதன் பிறகு ஜெனரல் டயர் இந்தியாவிலிருந்து இங்கிலாந்துக்கு திரும்பினார். அங்கே பட்டம், புகழ், பெருமை என வசதியாக வாழ்ந்து சிறிது காலத்துக்குள் அவருடைய வாழ்க்கையில் ஜாலியன் வாலாபாக்கில் அவர் செய்த தீவினையின் பயன் தலைதூக்க ஆரம்பித்தது. திடீரென்று மனச்சிதைவு நோய் ஏற்பட்டது. கூடவே பக்கவாதமும் தாக்கியது. ஆயிரக்கணக்கானோரின் மரண ஓலங்களுக்கு காரணமாக இருந்த அவருடைய குரல் வலை பேச முடியாமல் முடங்கியது. கைகால்கள் செயலற்று போயின. இறுதி நாளில் அவரது நோய் முற்றி மூளையில் இரத்த நாளம் வெடித்து 1927 இறந்து போனார். எவ்வளவு பெரிய பகையை பெற்றவரும் தப்பி வாழ முடியும். ஆனால் தீமை செய்வதால் வரும் பகையோ பின்தொடர்ந்து சென்று அவரை அழிக்கும் என்பதை எனைப்பகையுற்றாரும் உய்வர், வினைப்பகை வியாது பின் சென்று அடும் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். தீமை செய்தால் தேடி வரும் அழிவு, நன்மை செய்தால் வரும் உயர்வு.